ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆன்மீகத்திற்கு தேவையான விஷயம். இந்து சனாதனத்தில் இந்து தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களாகட்டும், இறை நம்பிக்கையில் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களாகட்டும், எல்லா மக்களுமே சில விஷயங்களை கடைபிடிப்பாங்க. வீட்டு பூஜை அறையில், சமையல் அறையில், இந்த மாதிரி சில விஷயங்களை பெண்களாகிய நம்மவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிறைந்து வளம் அது நிறைந்து வாழ வழிவகுக்கும் அப்படின்றதுக்காக பெரியவர்கள் சொன்ன சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எந்த வீட்டில் சமையல் அறையில் ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் என்பது நாடாது. உப்பும் பருப்பும் ஊறுகாயும் நிறைந்திருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் என்பது வரவே வராது. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். இன்னொரு விஷயம், மாலையில் விளக்கேற்றிய பிறகு நகம் வெட்டுறது, தரையை தடவி தாயம் விளையாடுவது, பேன் பார்ப்பது, இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பெண்கள் செய்வாங்க. அதையும் செய்யக்கூடாது. மிக முக்கியமாக துணி வெளுக்கக்கூடாது. இரவு நேரங்களில் துணியை துவைப்பாங்க உட்காந்து சில பேர், அதை செய்யவே கூடாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்யும் பொழுது விரதம் இருப்பவர்கள், விரதம் இருக்கவங்களுக்கு அன்னம் பரிமாறினாலும், விரதம் இருப்பவர்களுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் மாமிசம், அதாவது நம்ம நெய்யோ உப்பையோ நம்ம கையால் பரிமாறக்கூடாது. அப்படி பரிமாறினா அது மாமிசத்துக்கு சமமாக அது மாறிவிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. மிக முக்கியமாக நம்ம கையால் உப்பை எடுத்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்கு தானாகவே எரிந்து அணையக்கூடாது. நம்ம தான் போய் மலரால் குளிர்விக்க வேண்டும். விளக்கை குளிர்விக்க வேண்டும். விளக்கை ஏற்ற வேண்டும் என்று தான் சொல்லணும். விளக்கை கொளுத்த போகிறேன்னு சொல்லக்கூடாது. விளக்கை அணைக்க போகிறணும்னு சொல்லக்கூடாது. விளக்கை மலையேற்ற போகிறோம், குளிர் வைக்க போகிறோம், அப்படி தான் நம்ம சொல்லி பழக்கணும் வீட்டில். அது மாதிரி அன்னத்தை சோறு என்று தான் குறிப்பிட வேண்டும். சில பேர் சாதம்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. சோறு என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் மஞ்சள் உரசி குளிக்க வேண்டும். அந்த மஞ்சள் உரசி குளித்த தண்ணி கண்டிப்பாக வெளியே என்ற இடத்துல நம்ம கால் படுறது போல் வைக்கக்கூடாது. அந்த உரசிட்டு மீதி இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம தூக்கி போட்டுடக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல கால் படாத இடத்துல நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். ஏன் அப்படின்னா அந்த மஞ்சளில் மகாலட்சுமி நிறைந்திருப்பதாக அர்த்தம். மேலும் குங்குமத்தை உச்ச தலையிலையும் புருவத்துக்கு இரு மதியிலும் கிடப்புறம் கீழே கண்டிப்பாக நம்ம வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால கணவனுடைய உடல்நலம் மேம்பட்டு வாழ்க்கை மேலே ஏறி வரத்துக்கு நிச்சயமாக நம்மளுக்கு உதவிகரமாக மகாலட்சுமி இருப்பாங்க. பெண்களுடைய இரு புருவத்துக்கு மத்தியில் ஒரு தேவதை வசிக்கிறாங்க. அந்த தேவதையுடைய பார்வை நம்மளுடைய கணவன் நேரடியாக பட்டால் கணவனுடைய உடல்நலத்திற்கு உடல்நல குறைவு என்பது ஏற்படும். அப்படின்றதுக்காக தான் குங்குமத்தை அந்த இடத்துல திருமணமான பெண்கள் வச்சுக்கணும் அப்படின்றத இந்து சனாதனமும் குறிப்பிடுகிறது. மேலும் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உச்சி வகுடுல குங்குமம் இட்டுக்கிறவங்களுக்கு கணவன் முன்னேற்றத்தை அடைவார் அப்படின்றத சாஸ்திரம் சொல்றது. இந்த பதிவு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமே எங்களுக்கு தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.